அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் நாம் தயாரிக்கப் போகின்ற தீநீருக்கான அளவுகளையும் இப்பொழுது பார்க்கலாம். முதலில் தீநீர் தயாரிப்பதற்காக 200 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் பப்பாளி இலைத்தூள் 1 தேக்கரண்டி, அடுத்ததாக ஏலக்காய் 1/4 தேக்கரண்டி, அடுத்ததாக மிளகு, சீரகம், லவங்கப்பூ அனைத்தும் 1/4 தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். அத்தனை பொருட்களும் சேர்ந்து மிகவும் நறுமணமான தீநீர், அதாவது ஏலக்காய், லவங்கப்பூ சேர்வதனால் மிகுந்த நறுமணமான தீநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, எந்த வகை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் உடல் சோர்ந்து இருப்பார்கள். அளவிற்கு அதிகமாக அசதித்தன்மை ஏற்பட்டு கை கால்களில் தீர்க்க முடியாத வலியும் உடலெங்கும் கொதிப்புத்தன்மையும் ஏற்படும். அந்த நோய் கண்டவர்கள் அற்புதமாக நாம் தயாரித்த மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு, அதாவது நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பப்பாளி இலை முதன்மையாக பொருளாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த தீநீர் மிக சிறந்த கிருமி நாசினி. எப்பேற்பட்ட வைரஸ் கிருமிகளையும் கொல்லக்கூடிய ஆற்றல் இந்த தீநீருக்கு உள்ளது. நோய் கண்டவர்கள் காலை மாலை இருவேளையும் தீநீரை தயாரித்து 50 மில்லி அளவிற்கு தொடர்ந்து 7 நாட்கள் குடித்து வந்தால் படிப்படியாக மூளை செல்கள் குளிர்ச்சி அடையும். உடலெங்கும் இருக்கக்கூடிய குளிர் காய்ச்சல் மறைந்துவிடும். கை கால்களில் ஏற்படக்கூடிய அசதிகள் மற்றும் வலிகள் மறைந்து இரத்த அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும். இரத்த அணுக்கள் அதிகரித்தாலே பாதி நோய் முழுவதுமாக தீர்ந்துவிடும். ஆகையால் இரத்த அணுக்களையும் அதிகரிக்கக்கூடிய, மூளை செல்களையும் பாதுகாத்து நோயை விரட்டக்கூடிய காய கற்பமான இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா?
சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.